காய் மக்களே, நான் உங்கள் தருமதி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்கள் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பார்சல் போட போகிறோம். பாருங்கோ, பார்த்தீங்களா? நாங்கள் பழமையாக போடுற மாதிரியே போத்தலில் வடை போட்டு வச்சுக்க முடியாமல் போடுறதுக்கு மற்ற பவோடா சொல்லியிருந்தவியல். மற்றது வந்து மிக்சர். இங்கே பார்த்தீங்களோன்னு சொன்னால் வத்தல், பாவக்காய் வத்தல். பார்த்தீங்களா? இவ்வளவுமே 5.5 கிலோ பாவக்காய் வெட்டி தான் இவ்வளவும் வந்தது. பாருங்க மக்களே, பாவக்காயும் சரியான விலை தான். ஒரு மாதிரி போட்டுட்டேன். அடுத்தது வந்து நான் செய்த வடகம். பார்த்தீங்களா? நான் பேக் பண்ணி வச்சுருக்கிறேன். மற்ற இங்கால பார்த்தீங்களோன்னு சொன்னால் புழுக்கொடியல் இருக்குது, பட்டு புழுக்கொடியல். பாருங்க. அடுத்தது வந்து மஞ்சள் கடலை, நான் வந்து வறுத்த கடலை மஞ்சள் கடலை. இங்கால பார்த்தீங்களோன்னு சொன்னால் தூள் 2 கிலோ தூள் சொல்லி இருந்துச்சுன்னா அப்புறம் அதையும் பேக் பண்ணி வச்சுருக்கேன். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சுவத்த சேரல் பச்சை அரிசிமா அதையும் வறுத்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இவ்வளோ ஆமாம், இவ்வளோ தான் இன்றைக்கு நான் அனுப்ப போகிறேன். எங்கே போக போதுன்னு சொன்னால் ஜேர்மனுக்கு ஒரு அம்மா தான் என்ன கேட்டிருந்தவா. நான் வந்து பார்சல் போடையில ஆட் பேர்கள் நான் சொல்கிறேன். இலைகளுக்கு சிலவளை பிடிக்காமல் இருக்குமென்றதுக்காக நான் பேர்கள் சொல்ல விரும்பல. இவ்வளோ இப்போ கொண்டே போட போகிறேன். இவ்வளோ தான் மக்களே. நீங்களும் இதில் ஏதாவது வேணுமென்னு சொன்னால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க, நாங்கள் அதை உங்களுக்கு போட்டுக்கொள்ளுவோம். இவ்வளோ தான் மக்களே. சரி, இது ஓகே. அடுத்தது வந்து இன்றைக்கு என்ன உங்களுக்கு சாப்பாடுன்னு சொன்னால் ஒரு சாப்பாடும் இல்லை, உங்களுக்கு டீ தான். நல்ல ஒரு டீ தான், மசாலா டீ தான் உங்களுக்கு இன்றைக்கு போட்டு காட்ட போகிறோம். எப்படி என்று சொல்லி ஒரு வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் டீயை போட்டு குடிச்சு பாருங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே மக்களே, இன்றைக்கு இந்த டீயோட முடிச்சுக்கொள்கிறேன். ஓகே, யாராவது என் வீடியோவில் புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை ஒருக்கா கிளிக் பண்ணிவிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து இப்போ தேவையான பொருட்களை பார்ப்போம். பாருங்க, ஏலக்காய் வந்து 3 எடுத்துருக்கிறேன், கிராம்பு, கருவா, மற்றது வந்து இஞ்சி தான் எடுத்துக்கேன். இப்போ இதை வந்து குத்தி தான் போட போகிறேன் டீக்குள்ளே. இப்போ வந்து இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்களோட இதன்படி தேயிலை, இது வந்து அங்கே இந்தியா பக்கம் டீ பவுடர்னு சொல்லுவீனா. இது இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சுகர் எடுத்துருக்கிறேன், நான் வெள்ளை சுகராக எடுத்துருக்கிறேன். இங்கால பார்த்தீங்கன்னா பசுப்பால் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து நான் இதை காய்ச்ச போகிறேன். முதல்ல வச்சு காய்ச்சி போட்டு தான் இதுகள் போட்டு கொள்ள போகிறேன். பாலை வந்து நாங்கள் இப்போ ஒரு வடியால் வடித்து விட்டுக்கொள்ளுவோம். எங்களுக்கு கொஞ்சம் நல்ல வேறு எதுவும் வந்தாலும் நாங்கள் விட்டுக்கொள்ளுவோம். ஓகே, பாருங்க, ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து நாங்கள் இதை வடிவாக பொங்க காய்ச்சி எடுப்போம். 2-3 பொங்கி வெறுமளவில் காய்ச்சி எடுப்போம். பாருங்க, இந்த மாதிரிக்கு பொங்க நாங்கள் 3 தரம் அப்படி ஆற்றி கொண்டு விடணும். பாருங்க, அடுப்பை வந்து ஸ்லோவாக விட்டு கொள்ளணும். என்னென்னு சொன்னால் கொஞ்சம் எங்களோட ஸ்லோவாக்கினாலும் டக்குண்டு பொங்கும். அதனால் பாருங்க, இந்த மாதிரிக்கு நாங்கள் பொங்க கொஞ்சம் ஸ்லோவாக்கி கொண்டே இருக்க வேணும். பாருங்க, ஒருக்கா பொங்கி பால் அமர்ந்துட்டுது. இப்போ வந்து அடுத்தது வந்து இன்னும் ஒருக்கா பொங்கும். திருப்பியும் 3 தரம் 4 தரம் பொங்க விட்டுட்டு நாங்கள் ரக்கிறோம். பால் வந்து பச்சை மணம் இருக்கக்கூடாது. பாருங்க, எங்களோட கேஸ் அடுப்பு தான் என்னென்னு சொன்னால் குறைச்சாலுமே எங்களுக்கு அது சூடு கூடி டக்குண்டு பொங்க பார்க்குது. அதனால் நான் கரண்டியை வச்சு கொண்டே இருக்கிறேன். பாருங்க, ஓகே, எங்களுக்கு வந்து காய்ச்சி முடிஞ்சது. பாருங்க, இதோட 4வது தரம் எனக்கு பொங்கிட்டுது. வடிவாக பால் நல்ல வடிவாக பார்த்தீங்களா அமர்ந்துட்டுது. இன்னும் வந்து இதை நான் வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்ற போகிறேன். இப்படி ஒரு ஜொக்கில் நாங்கள் இப்படியே பாலை விட்டு வைப்போம், காய்ச்சின பசுப்பாலை. அடுத்தது வந்து நாங்கள் மசாலாவை இடிச்செடுக்க போகிறோம். முதல்ல வந்து நான் ஏலக்காயை போட்டுங்கிற உடலில் குத்தி கொள்ளுவோம். அடுத்தது வந்து இஞ்சியையும் போட்டுக்கொள்கிறேன். இஞ்சியும் நான் இது ஏலக்காயும் இடிச்செடுத்துட்டேன். பாருங்க, இந்த மாதிரி கிடிச்சாச்சு. இதை விட நீங்கள் கூட இஞ்சி ஏலக்காய் போடணும்னா நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. நான் வந்து சின்னாக்களுக்கு பிடிக்காதபடியாக கொஞ்சம் குறையவாக போட்டிருக்கிறேன். இப்போ வந்து இதை நாங்கள் இப்படியே இருக்கட்டுக்கும். இப்போ வந்து நாங்கள் இதை வந்து அடுப்பில் வந்து சில்வர் தண்ணி விட்டு கொதிக்க விட போகிறோம். பாருங்க, இந்தளவு தான் தண்ணி எடுறேன். என்கிட்ட பாலும் தடி பண்ணுறபடியாக நான் இந்தளவு தண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இந்த தண்ணியை நாங்கள் பால் காய்ச்சின பாத்திரத்தில் விட்டுக்கொள்கிறேன். இந்த பாத்திரத்துக்குள்ள வந்து இப்போ இடித்து வச்ச இஞ்சியையும்
ஏலக்காயையும் போட்டுக்கொள்கிறேன். பாருங்க இப்போ வந்து இந்த கரண்டியால் நான் இந்த கரண்டி 2 கரண்டி தேயிலை போட்டுக்கொள்கிறேன். பாருங்க நீங்கள் எந்த தேயிலையும் போட்டுக்கொள்ளுன்னா நான் வந்து ஸ்லோண்டா தேயிலை தான் போட்டுக்கொள்கிறேன். இது வந்து நல்ல வட்டிவாக கொதிக்கட்டுக்கும். பொங்க கொதிச்சாதான் உங்களுக்கு அந்த தேயிலை சாயம் வந்து நல்ல ஒரு இதாக வரும். பாருங்க இது கொதிக்கட்டுக்கும். இப்போ வந்து பாருங்க நான் இதுக்குள்ளே வந்து பாலை ஊற்றிக்கொள்கிறேன். எங்களோட காய்ச்சி வச்ச பால் இருக்குது தானே அதை நான் ஊற்றிக்கொள்கிறேன். பார்த்திங்களா தெரியும். அடுத்தது வந்து இந்த கருவாகராம்பையும் நான் போட்டுக்கொள்கிறேன். மசக்கிட்டு நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. இந்த கராம்பு வந்து நான் உங்களுக்கு பிடிக்குமென்றபடியாக போடுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிக்காட்டா அதை தவிர்த்து கொள்ளுங்க. நான் அதையும் போட்டுக்கொள்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் சுகர் போடுறேன். பாருங்க நான் வெள்ளை சுகர் போடுறேன். இந்த கரண்டியால் நான் 3 கரண்டி போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. 1/2 லிட்டர் பால் தான் நான் எடுத்தேன். நான் பாருங்க ஓகே எங்களுக்கு இது போதுமான அளவில் இருக்கும். இதை வந்து இது வந்து இன்னும் இந்த சீனி போட்டபடியாக இது வந்து ஒரு கொதி வேற வேணும். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சுவரை போட்டுக்கொள்ளலாம். என்ன சுவரை நீங்கள் போடலாம். பாருங்க இந்த மாதிரி இது வந்து நாங்கள் பால் ஏற்கனவே காய்ச்சின நாங்கள்லானே இது வந்து அதால் காய்ச்சிப்பட தேவையில்லை. எங்களுக்கு இது வந்து ஒரு 2 கொதி வந்தால் சரி. எங்களுக்கு அந்த விட்ட அந்த சீனி அதில் கரையிறதுக்காக 2 கொதி வந்தால் சரி. இப்படியே கொதிக்கட்டுக்கும். பாருங்கோ வந்து இது 2 கொதி ஆகிட்டுது. எனக்கு அப்படியே மேலால் பொங்கி வந்துட்டுது. இப்போ வந்து நாங்கள் எதை நிப்பாட்டி கொள்ள போகிறோம் என்னென்னு சொன்னால் இந்த டீ வந்து நீங்கள் அந்த கடையில் வாங்கி குடிக்கிற டேஸ்ட்டை விட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூட இருக்கும். இனிமேல் வந்து நாங்கள் இதை வடிகட்டி கொள்ளுவோம். பாருங்க எப்படி அழகாக அருமையாக வந்து கொண்டிருக்குதுன்னு பாருங்க. எங்களுடைய டீயை பாருங்க நல்ல அருமையான டீ வந்து கொண்டிருக்கு. நான் வந்து 2 வடி தான் வடித்து வச்சு கொண்டிருக்கிறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த போட்ட எங்களோட தேயிலை வந்து சின்ன கண் இல்லாதபடியாக நான் இந்த கண்ணால் வடிச்சிட்டு அந்த கண்ணால் வடிச்சிருக்கேன். பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். பார்த்தீங்களா டீயை இப்போ வந்து உங்களுக்கு ஆற்றி காட்ட போகிறோம். பார்த்தீங்களா டீயை பார்த்தீங்களா நல்ல வட்டிவாக நாங்கள் இன்னொரு ஜொக்கால் வந்து நாங்கள் ஆற்ற வேணும். பார்த்தீங்களா என்ன மாதிரி டீயண்டு இந்த மாதிரிக்கு மாறி 2 தடவை ஆற்றினா எங்களுக்கு அந்த டீன்ற வாசனைகள் எல்லாம் அப்படியே கமக்குது. பார்த்தீங்களா இப்போ வந்து நாங்கள் ஒரு கிளாஸில் விட்டு பரிமாறி பார்ப்போம். இப்போ வந்து மசாலா டீயை குடிச்சிட்டு அப்படி வந்து சொல்ல போகிறேன். சொல்லுங்க குடிச்சிட்டு நானும் வந்து என்னுடைய ஜொப்பில் குடிக்க போகிறேன். பார்த்தீங்களா அருமையாக தான் இருக்குது. கடுகு அருமையாக தான் இருக்குது. அருமை என்ன வாசம் என்ன எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இவன் டீ போடைக்க வந்து நான் வெளியில் வேலையானான் கிட்டவும் பார்க்கல. ஆனால் வாசங்களை சொல்கிறேன். இதுக்கு இஞ்சியும் ஏலக்காய் மணக்குது, கராம்பு ரைட் அந்த வாசம் அது எல்லாம் வருது. சரி டீ அப்படி இருக்குன்னு அதான் எல்லாம் வாசம் வர டீ வந்து நான் சூப்பராக இருக்கு. இந்த டீ வந்து நான் எங்கே குடிச்சிருக்கேன்னு சொன்னால் நான் டெல்லிக்கு போய் டெல்லியில் குடிச்சிருக்கிறேன். எப்படி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த சுட இந்த டீயை குடித்தா இந்த குளிர் நேரம் குளிர் உள்ள நாடு ஆக்களெல்லாம் சுடத்தில் குடித்தா சும்மா ஒரு உண்மையாக ஒரு உற்சாகம் தான் நல்லா இருக்குது. இது வந்து உண்மையாக என்னென்ன இப்போ ஒரு தலையடி வந்தா எல்லாத்துக்குமே ஒரு உதவக்கூடிய டீ. தலையடிக்கண்டாண்டா கனி வேர்க்கம்பும் போட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு டீ இருக்கு தான். ஆனால் இருந்தாலும் இது மசாலா டீ என்றைக்குள்ள எல்லா வருத்தத்தையும் போகாட்டும் தானே. ஒரு என்ன சொல்றது ஏழாம இருக்கிறாங்கள கூட இந்த ஒரு டீ ஒன்று குடிச்சா சரி நல்லா இருக்கும். நீங்கள் நார்மலாக வீட்டில் டீ ஆத்துக்க ஒரு வேலையும் இல்லை. ஒரு இஞ்சி துண்டும் ஒரு கருவாப்பட்டையை இடிச்சு போட்டு இந்த நெஸ்கோபி எல்லாம் போட்டு குடிக்கணும் கட்டாயம் இல்லை. நல்ல நெஸ்கோபியை விட இதெல்லாம் ஒரு இயற்கையான முறை. நல்ல டேஸ்டா இருக்கு. உண்மையா நல்ல டேஸ்டா இருக்கு. நான் நெடுவலும் டீ போட்டு காட்டணும் தானே எனக்கு சந்தர்ப்பம் வந்துருக்குது. அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா சின்னவர் தெரியும் உங்களுக்கு எல்லாம். அவர் அங்க சவுண்ட் கொடுத்து நினைக்கிறேன். அவருக்கு இதுக்குள்ள வந்து அவர் வந்து இந்த மசாலா டீனா கொஞ்சம் டல் தானே. உண்மையா நல்ல சூப்பர்னா சூப்பர். நான் அவரை கூப்பிட்ட காரணம் என்னன்னு சொன்னா இந்த டீயின் அருமையை கேட்கறதுக்கு தான். அது மலம் 2 பாத்தீங்களா குடிச்சு முடிச்சுட்டேன். நல்லா சூப்பராக இருக்கு. நல்ல டேஸ்டாக இருக்கு. நீங்களும் வச்சு குடிங்கோ. நீங்கள் வளமையாக டீ போடுற மாதிரி இஞ்சியம் கருவாப்பட்டை இதில் அடித்து போட்டு பெரிய வேலை இல்லை. நல்லா கொடுத்தா ஒரு விதமாக குடிப்பேன். வாராக்களுக்கு போட்டு கொடுத்து பாருங்க
சே அங்கே போனாங்களே இப்படி ஒரு டீ தந்தவே உண்மையாக டீ தான் கண்டு சொல்லுவீங்க அப்படி செய்யுங்க சும்மா ஐங்கரையும் நெஸ்கோப்பையும் போட்டு ஆத்தாங்க அந்த ஐங்கர மாவுக்குள்ளே இந்த இதுகளை போடுங்க கருவாப்பட்டை இஞ்சியில் போட்டு வாராக்களை கொடுங்க அப்போ தான் போய் இடத்துல சொல்லுவீங்க அங்கே ஒன்றா டீ தந்தவே டீ தானு சொல்லிடுவோம் சின்ன வேலை உங்களோட பேரை உயர்த்தலாம் எல்லாமே போடணும்னு இல்லை ஏன்னா இது ஏலக்காயை போட்டு ஒரு டீ ஆற்றலாம் ஒரு நாளைக்கு நீங்கள் இஞ்சியை போட்டு ஒரு நாளைக்கு டீ ஆற்றலாம் அப்படி நீங்கள் என்ன போட்டு என்ன மசாலாவில் போட்டு நீங்கள் டீ ஆற்றுனாலும் மாற்றிக்கொள்ளலாம். இது ஒரு குடும்பமான டேஸ்டாக இருக்குது. நான் கண்டிப்பாக ஒவ்வொரு டீயாக நான் உங்களுக்கு ஆற்றி போட்டு கொண்டிருப்பேன். அங்கே உங்களுக்கு கொஞ்சம் குழப்படி செய்கிறார் அவரை பார்த்துங்க திருப்பியும் நல்ல டேஸ்ட்டில் தம்பி சத்தம் நான் சொன்னேன் போடுங்கவா. ஓகே மக்களே நாங்கள் நல்ல அருமையாக இருக்குது நாங்கள் உள்ளத்தோட முடிச்சு கொள்ள போகிறோம். மற்றது நேற்று நாங்கள் நெல்லியடிக்கு போனாங்க நெல்லியடியில் மக்களே அது வந்து நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் பெஸ்ட்டாக கதைப்பேன் நான் அது இவர் தம்பியக்கு ஒரு ரிமோட் கார் வெளிநாட்டால் வந்து கண்டுட்டு தம்பியை கண்டுட்டு டாக்டர் ஓடி வந்து தம்பிக்கு ரிமோட் கார் ஒன்று கொண்டு கொடுத்துருவேன் அவியலுக்கும் ஒரு நன்றி இதில். ஆனால் நாங்கள் முதல்ல சொல்லுவேன் பெரிய ஒரு நன்றி இப்போ வந்து முடிக்கிற கட்டத்தில் சொல்லிட்டேன். ஓகே பரவாயில்ல வைக்கும் ஒரு நன்றி அந்த ரிமோட் கார்டு எல்லாம் சொல்லி கொடுத்து எங்களை ஒரு இதை அனுசரித்து அதில் வச்சு எங்களை எல்லாம் கதைச்சு போட்டோ எல்லாம் எடுத்துக்கொண்டு போனவியல். ஓகே அவளுக்கு நன்றி. இவருக்கு விளங்கும் அந்த சகல பொருளும் விற்கிற ஒரு வாணிப கடை தானே இந்த கடையெல்லாம் சந்திச்சு நாங்கள் நேற்றியதுனா. ஓகே அவளுக்கு நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். சாமி சத்தம் போடக்கூடாது. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன். பாய்.